பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, இதிலும் மேலானவைகளை பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்டாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை காட்டிலும், இப்பொழுது இருக்கிற சோத்திரம் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வருமானங்கள், கையின் பிரயாசங்கள், இவைகளை காட்டிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீர்கள்? ஆமென். பிரைஸ் காட். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஸ்தோத்திரம். அவர் சின்ன காரியங்களை அல்ல, அளந்து அளந்து கொடுக்கிறவர் அல்ல. அவர் எப்பொழுதும் எனக்காய் பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். கடந்த வருஷத்தினுடைய அளவை காட்டிலும் இந்த வருஷம் நீங்கள் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள். கடந்த மாதங்களில், கடந்த நாட்களில் நீங்கள் சோத்திரம் அனுபவித்த சூழ்நிலையில் இருந்து இந்த மாதம் மிகவும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பெரிய சுடர்களை உண்டாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். பெரிய ஆறுகள் தண்ணீர் பாய்ந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஆபிரகாம கையை பிடிச்சு வெளியில அழைத்து கொண்டு வரும் பொழுதே சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வேதத்தில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஒரு வார்த்தைகளை மறுபடியும் சொல்ல முடியும். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இதிலும் இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதவசனம் சொல்லி இருக்கிறது அல்லவா? அவர் பெரியவராய் இருக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், இப்பொழுது இருக்கிற அளவு போல அல்லது இப்பொழுது இருக்கிற நிலைமை போல உங்க வாழ்க்கை கடைசி வரை மாறிவிடாது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆரம்பத்தில் பேதுருவுக்கு அவனுடைய படகு வெறும் படகாய் இருந்தது. அங்க ஒரு மீன் கூட அகப்படல. அவனுடைய நிலைமை அப்படியே இருந்தில்ல. இதிலும் பெரிதானவைகளை காண செய்கிற கர்த்தர் அந்த படவின் மேல் ஏறினால் நமக்கு தெரிந்த அற்புதம், இவன் படகு நிரம்பி, இவனுடைய நண்பர்கள் படகு நிரம்பி வலை கிளியத்தக்கதாய் இழுக்க முடியாத திரளான ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். சபையே, இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு என் வாழ்க்கை இருக்காது. நாளைய தினத்துல கர்த்தர் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை காட்டிலும் பெரிதானவைகளை காண செய்ய அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள், நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பியுங்கள். பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள். அவருடைய கிருபை பெரிதானவைகள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய மகிமை பெரிதாய் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் உன்னுடைய எல்லையை பெரிதாக்குகிறார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். அவருடைய நீதி பெரிதாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அவருடைய நன்மை பெரிதாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த நாட்களில் இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள்.
பெரிதான எல்லை உங்களை சந்திக்க வரப்போகிறது. பெரிதான கிருபை உங்களை சந்திக்க வரப்போகிறது. பெரிதான மேன்மை, பெரிதான நன்மை உங்களையும் உங்க வாழ்க்கையும் சந்திக்க வரும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்ல. நீங்க நம்புங்க. கடந்த வருஷத்தினுடைய சமாதானத்தை காட்டிலும் இதிலும் பெரிதான சமாதானத்தை இந்த வருஷம் நான் பார்க்க போகிறேன். கடந்த வருஷத்தின் கிருபையை காட்டிலும் இந்த வருஷம் இதிலும் பெரிதான கிருபையை பார்க்க போகிறேன். கடந்த வருஷத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த வருஷம் இன்னும் பெரிதான மகிமையை பார்க்க போகிறேன். கடந்த வருஷத்தின் நீதியை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் அதிகமான நீதியை பார்க்க போகிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், பெரிதானவைகளை காணப்போகிறீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்க கண்களை கர்த்தர் திறந்தருள்வாரா? அதை பார்ப்பதற்கு உங்க கண்களை திறந்தருள்வாக. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது செபிக்க ஆரம்பிங்க. நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிதான நன்மைகளை பார்ப்பதற்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நீங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களுடைய கண்களை இன்றைக்கு திறக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள். பிரைஸ் காட். எலிசாவை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பு அவனுடைய வேலைக்காரனுக்கு தெரியாமல் இருந்தது. ஆண்டவர் சொன்னா, எலிசா ஆண்டவர்கிட்ட சொன்னா, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். ஆகாருக்கு அங்க இருக்கிற சொத்துரம் நீருற்று தெரியாமல் இருந்தது. கர்த்தர் கண்களை திறந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் காண்பீர்கள். உங்க கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். உங்க குடும்பத்துல இதிலும் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இதிலும் பெரிதானவைகளை பார்க்க போகிறீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்துல, உங்க சம்பாத்தியத்துல, உங்க தொழில்ல, உங்க வியாபாரத்துல, உங்க பிசினஸ்ல இதுவரை இல்லாத அளவு இந்த நாட்களில் பெரிதானவைகளை நீங்கள் உங்கள் கண்ணார காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? நீங்க நம்புங்கள், நீங்கள் அதை காண்பீர்கள். நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள். பெரிதானவைகள் வந்து கொண்டிருக்கிறது. கிரேட்டர் திங்ஸ். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சாதாரண காரியங்கள் அல்ல, கிரேட்டர் திங்ஸ். இதுவரை சந்தித்திராத ஒரு பெரிதான நன்மையும் பெரிதான கிருபையும் பெரிதான ஆசீர்வாதமும் பெரிதான சொத்துரும் எல்லையை பெரிதாக்குகிற அனுபவமும் இந்த நாட்களில் உங்களை தொடும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிப்போம். Praise God in Jesus name. Hallelujah. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்னீரே. இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்கள் பெரிதானவைகளை காண்பார்களாக. Praise God in Jesus name. ஒரு பெரிதான மகிமை அவர்களை சந்திக்க, பெரிதான நன்மையும் பெரிதான கிருபையும் பெரிதான எல்லையும் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் சந்திக்க இப்பொழுது புறப்பட்டு இறங்கி வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் இந்த ஆண்டு, இந்த நாட்கள் பெரிதானவைகளை காணக்கூடிய நாட்களாய் மாறட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பெரிய காரியங்களை பார்க்க செய்ய போகிறபடியினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். பெரிதானவைகளை நீங்கள் காண போகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க லைஃப்லயும் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.